பார்க்க போகிறது C++ ப்ரோக்ராமிங்கில் தேர்ட் சாப்டர். ஸோ தேர்ட் சாப்டரில் என்ன இருக்குன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ டிசிஷன் மேக்கிங் என்ன பண்ணுறோம், நம்மளோட ப்ரோக்ராம்க்கான ஆக்ஷனுக்கு என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம், அதை பற்றி எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நான் கொடுக்குறது ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். இதை தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து 3 விதமான டைப் இருக்குது: சிம்பிள் இஃப், நெஸ்டட் இஃப் அண்ட் ஸ்விட்ச் கேஸ். இந்த 3ம் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சீரியஸ் ஆஃப் டேட்டாஸ். ஒரு டேட்டா இன் பெட்வீன்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பெட்வீன்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ 1 to 30 வரையும் உள்ள எல்லா நம்பர்ஸும் இன் பெட்வீன்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சீரியஸ் ஆஃப் டேட்டா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது: ஃபார், வைல் அண்ட் டு வைல். இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் இஃப். சிம்பிள் இஃப்ல என்ன இருக்கு, இஃப் கண்டிஷன்ஸ் அதுக்குள்ள ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போகுது, எல்ஸ் பார்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் இஃப் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் கண்டினியூஸா நம்ம 2-3 தடவை கண்டிஷன் செக் பண்ணி கொண்டு போற பார்ட் தான் நெஸ்டட் இஃப். ஸோ இதை வந்து நெஸ்டட் லூப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த நெஸ்டட் லூப்பிங் என்ன நடக்கும்னா கண்டிஷன்ஸ் வந்து மோர் தென் டைம் எனக்கு செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கொடுக்குறோம், இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள போகுது. இது ட்ரூ ஆச்சுன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து எல்ஸ் இஃப்க்கு போகுது. இதில் உள்ள கண்டிஷன் எனக்கு செக் பண்ணுது. இது ட்ரூவான எல்ஸ் பார்ட்டுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை போய் பிரிண்ட் பண்ணும். இதுக்கப்புறம் என்னோட ஃபைனல், இதுவும் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக டிஃபால்ட்டாக ஒரு எல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவானா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவானா மட்டும்தான் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி உள்ளே போகும். அப்படி இல்லாட்டி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் கேஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், ஸ்விட்ச் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளை ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள கொடுக்குறேன். ஸோ கேஸ் 1 கேஸ் 2. இந்த கேஸ் 1ன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுதான் நான் வேரியபிளை பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் எக்ஸெட்ரா எவ்வளோ கேஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இதில் எந்த கேஸுமே நான் ஃபாலோ பண்ணலை, எந்த கேஸுமே யூஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு எரர் மெசேஜ் காமிக்கணும். இதுதான் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு கேஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து பின்னாடி பார்க்கக்கூடிய எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங்கான பேஸ் யார் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதில் கேஸ் 1 வந்தீங்கன்னா இதோட ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகிட்டு இந்த கேஸ் 1 விட்டு அப்படியே எனக்கு வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து கேஸ் 2ல போய் இப்போ என்னோட வேரியபிள் வந்து 2 பிரிண்ட் பண்ணேன்னா டேரெக்டாக எனக்கு கேஸ் 2க்கு வந்து அதோட ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து அந்த ப்ரோக்ராம் விட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ஸ்விட்ச் கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் டேட்டாவுக்காக கொடுக்குறோம். ஸோ இதில் 3 டைப்: ஃபார், வைல் அண்ட் டு வைல். ஃபாரோட சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2 அண்ட் எக்ஸ்பிரஷன் 3. எக்ஸ்பிரஷன் 1 வந்து என்ன பண்ணுன்னா டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸ்பிரஷன் 2 வந்து கண்டிஷன்ஸ், எக்ஸ்பிரஷன் 3 வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இன்ட் i = 1. ஸோ ஐன்றது என்னோட எக்ஸ்பிரஷன் 1 வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள். இந்த ஃபார் லூப்ல மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண முடியும். வேற எந்த ஃபங்க்ஷன்லையும் இந்த கண்டிஷன்ஸ்குள்ள எனக்கு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ i = 1, i <= 10, i++. அதுக்கடுத்து இதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது சியில் cout printf scanf யூஸ் பண்ண மாதிரி இங்கே cout cin ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். coutன்றது என்னோட டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைல் ஸ்டேட்மெண்ட். வைல் கண்டிஷன்ஸ் அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ட் i = 1. அதுக்கடுத்து வைல் i <= 10. ஸோ இன்ட் i வந்து 1ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த i வந்து 10 வரையும் எனக்கு இந்த லூப்பிங் சுத்தணும் அப்படின்றதுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா சீரியஸ் ஆஃப் டேட்டா 1 to 10. ஸோ cout the values அப்படின்னு கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் do while என்ன பண்ணுவோம், எக்ஸிட்டிங் செக்கிங் ப்ராசஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்னோட எதோ டேட்டா கொடுக்குறனோ அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன்ஸ்க்கு போகும். ஸோ எக்ஸாம்பிள் இன்ட் i = 1 to cout the values அப்படின்னு போட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து while i <= 10. என்னோட வேல்யூ வந்து i 10க்கு உள்ள இருக்கணும் அப்படின்றது தான் இதில் யூஸ் பண்ண என்னோட கண்டிஷன்ஸ். ஓகே, இதுக்கான ப்ரோக்ராம்ஸ். ஸோ சிம்பிள் இஃப்க்கான ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்க்ளூட் iostream.catch, இன்க்ளூட்
conio.catch இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ். இதுக்கப்புறம் void main. ஸோ void main இதுக்கப்புறம் நான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் int a, b. அடுத்து நான் என்ன a, b வந்து ரன் டைம் வேல்யூ கெட் பண்ணுறேன். cout enter the a, b வேல்யூ. இதுக்கப்புறம் அதோட வேல்யூ scanf இன்புட் ஃபைல் வாங்குறதுக்காக cin a, b நான் வாங்குறேன். அடுத்து என்னோட சிம்பிள் கண்டிஷன்ஸ் a greater than b. என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா a is bigன்னு சொல்லி காமிக்கணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் போய் b is big அப்படின்ற கண்டிஷன் எனக்கு கொடுக்கணும். இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ். இதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப்கான ப்ரோக்ராம்ஸ். ஸோ நெஸ்டட் இஃப்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு வேரியபிளை நான் எடுத்துக்கிறேன் a, b, and b, c அப்படின்ற ஒரு வேரியபிள் 3 வேரியபிளை எடுத்துட்டு 3 வேரியபிளை நான் செக் பண்ணுறேன். ஸோ a greater than b greater than c அப்படின்ற பாட்டை ஃபர்ஸ்ட் இதில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் c எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ட்ரூ ஆச்சு அப்படின்னா a வந்து பிக்னு சொல்லுது. இல்லை செகண்ட் பார்ட் வந்து ட்ரூ ஆச்சுன்னா b இஸ் a பிக்னு சொல்லுது. தேர்ட் பார்ட் ட்ரூ ஆச்சுன்னா c இஸ் பிக்னு சொல்லி காமிக்குது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு பிக் கண்டிஷன்ஸ் இருக்கு a greater than b greater than c. இதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்ல வந்தது b greater than c அப்படின்றத பண்ணுறோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா c இஸ் பிக் அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரேன், என்னோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எனக்கான ஆக்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம், என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ 1 2 3 அப்படின்ற கொடுக்குறேன். 1 2 3 இதுதான் என்னோட வேரியபிள்ஸ். இந்த 1 2 3 வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கால் பண்ணி தான் என்னோட ஆக்ஷனை கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ இந்த எண் வந்து என்னன்னா எனக்கு கால் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். ஸோ இந்த எண் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்ஷனை கொண்டு போகிறதுக்காக இந்த எண்ணை வந்து நம்ம கால் பண்ணுறோம். கேஸ் 1. இந்த கேஸ் 1ன்றது என்ன, என்டர் யுவர் சாய்ஸ்னு வந்ததும் 1 கிளிக் பண்ணதும் c = a + b அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துட்டு c அவுட்ல பிரிண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் கேஸ் 2ல c = a - b இதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து கேஸ் 3 போகுது. கேஸ் 3 வந்து மல்டிபிகேஷன் பண்ணோம். ஸோ அப்போ இதில் நான் 1 2 3 அப்படின்ற ஆப்ஷனில் நான் எதை கொடுக்குறனோ அதை மட்டும் டேரெக்டாக போயிட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிலில் வந்து ஸ்விட்சில் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ 4 வேரியபிள் இங்கே பாஸ் ஆனதும் 4 வந்து இங்கே இல்லவே இல்லை. உடனே எங்கே போகும் அப்படின்னா டிஃபால்ட் மெசேஜ் போயிட்டு ஒன்லி என்டர் 1 2 3 அப்படின்ற பாட்டை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பாட்டு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் int a count cout enter the number. ஸோ இதில் நான் என்ன நம்பர் வேணும் அப்படின்ட்டு நான் என்டர் பண்ணுறேன். a வந்து வாங்கிட்டு என்னோட பாட்டை பிரிண்ட் பண்ணுறோம். cd = 1 cd <= a cd ++ அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட கவுண்ட் பாட்டை கொடுக்குறோம். அப்போ இது என்ன ஆகும், நான் எது வரைக்கும் கொடுத்தனோ அது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு என்னோட ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வைல் ஸ்டேட்மெண்ட், வைல் லூப்பு எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுவும் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த வைல் ப்ரோக்ராமை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் w loop அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பப்ளிக் என்னோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சுட்டு voidன்றது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், sdன்றது என்னோட மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்டர் த நம்பர் இதை போட்டு என்னோட வைல் லூப்பிக்கான லூப்பிங் ப்ராசஸை என்னோட மெத்தடுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாஸ் நேமை கால் பண்ணி கிளாஸ் நேமுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். wb அப்படின்றது ஆப்ஜெக்ட்.st, sdன்றது என்னோட ஸ்டேட்மெண்ட் அதாவது மெத்தட் ஆக்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த sd என்ன பண்ணுது, என்னோட வேல்யூ எல்லாம் கெட் பண்ணிட்டு லூப்பிங்ல கொண்டு வருது. ஸோ அப்போ wloop wb.st wbன்றது கிளாஸுக்கு வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் உள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ண முடியும். அப்போ wb.st அப்படின்றது வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது do while ஸ்டேட்மெண்ட். do while ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், எக்ஸிட் செக்கிங் ப்ராசஸ் தான் do while ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்னோட ஹெடர் ஃபைல்ஸ் கொடுக்குறோம் iostream.h conio.h. அடுத்து என்னோட மெயின் ஃபங்க்ஷன் void main கொடுக்குறோம். இதுக்கப்புறம் என்னோட மெம்பர் int a. அடுத்து cout enter the number, cன்ல அந்த வேல்யூவை கெட் பண்ணிட்டு int ஸ்டேட்மெண்ட் cd = 1 டிக்ளேர் பண்ணிட்டு என்னோட ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ do while போது coutல cd 1ன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் cdயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வரும்போது என்னோட while ஸ்டேட்மெண்ட்டை நான் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். cd <= a. அப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா என்னோட லூப் 5 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு என்னோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம டிசிஷன் மேக்கிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட். ஸோ இந்த இதில் என்ன பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷனில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது C++ உள்ள தேர்ட் சாப்டர். இதில் என்ன இருக்கும்னா டிசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். இதில் லூப்பிங் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து சிம்பிள் இஃப். சிம்பிள் இஃப்க்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் தான் ஹெடர் ஃபைல் as include iostream.h. அடுத்து include
Conio.h நம்ம கொடுக்குறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். int a, b clr கிளியர் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அடுத்து என்னோட வேரியபிளுக்கான வேல்யூஸை ரன் டைமில் கெட் பண்ணுறேன். cout the enter a, b values அப்படின்ற a வேல்யூ கெட் பண்ணுறேன். அடுத்து b வேல்யூ கெட் பண்ணுறேன். என்னோட if condition simple if is equal to a greater than b coutல இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆச்சு அப்படின்னா a வேல்யூ இஸ் பிக் அப்படின்ற மாதிரி எனக்கு காமிக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டு b வேல்யூ இஸ் பிக் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஃபைனலி கெட் ch கொடுத்து என்னோட ரிசல்ட்டை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ enter the a value 12, b value 14. the b value is big. ஸோ இப்போ என்னோட ரெண்டு வேல்யூவில் வந்து எந்த வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூவோ அதை மட்டும் எனக்கு உள்ளே போய் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃபுக்கான ப்ரோக்ராம். ஸோ இங்கே நெஸ்டட் இஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்வன்ஸாக கண்டிஷனை செக் பண்ணுறதா நெஸ்டட் இஃபுக்கான மெயின் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கெட்டர் ஃபைல் கொடுக்குறேன் iostream.h அப்படின்னு as include conio.h கொடுக்குறோம். வாய்ட் மெயினில் உள்ளே போயிட்டு int abc அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். coutல enter a, b, c வேல்யூ கொடுத்துட்டு cin மூலமாக 3 வேரியபிளை நான் கெட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் a greater than b greater than c. அப்போ a வச்சு bயை கம்பேர் பண்ணுறேன். அடுத்து a வச்சு cயை கம்பேர் பண்ணுறேன். அப்போ இந்த இதில் எனக்கு a ட்ரூ ஆச்சு அப்படின்னா a வேல்யூ இஸ் பிக்னு காமிக்கும். இல்லாட்டி எனக்கு ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போகும். ஸோ எல்ஸ் இஃப்ல போய் b greater than c. அப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணுவோம். இதில் எது பிக்கஸ்ட்டுன்றதை பார்க்கும். ஸோ b பிக் அப்படின்னா b இஸ் a பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுது. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிட்டு இது ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேரியபிளை எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. c வேல்யூ இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன ஆப்ஷன் சொல்கிறனோ அது மட்டும் எனக்கு ப்ராசஸ் பண்ணி காமிக்கணும். இதை தான் ஸ்விட்ச் கேஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹெடர் ஃபைல் கொடுத்துட்றேன். அடுத்து ஏபிசி அப்படின்ற 3 வேரியபிள் கொடுத்துட்றேன். நாலாவதாக ஒரு வேரியபிள் என்னன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இந்த எண்ணு வந்து என்னென்னா என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எண்ணு வந்து வாங்கிக்கிறேன். ஸோ என்டர் த ஏபி வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து ஏபியும் வந்து தனியாக வாங்கிக்கிறேன். இதுக்கடுத்து coutல என்டர் 1/2/3 இதுதான் என்னோட ஆப்ஷன்ஸ். இந்த 1 2 3 அப்படின்ற என்னென்னா என்னோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ சிஇன்ல என்ன நான் கொடுக்குறேன் ஸ்விட்ச் கேஸில் உள்ள போது கேஸ் 1 என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் 1ன்றது c is equal to a plus b அப்படின்ற ஃபங்க்ஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுக்கு அடுத்து c is equal to a minus b இது வந்து என்னோட செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் வந்து c is equal to a star b. இந்த ஸ்விட்ச் கேஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் நம்ம டிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மூணுமே நான் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. அந்த டிஃபால்ட் வேல்யூவில் வந்து ஒன்லி என்டர் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ் C++ல இந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறது இந்த டிஃபால்ட் மெசேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அந்த கான்செப்ட்டுக்கு இதுதான் வந்து பேஸாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எரர் மெசேஜ் தான் அங்கே இருக்கக்கூடிய எரர் மெசேஜாக நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணி காமிக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ enter a, b value. a value is 4 and b value is 5. Enter your choice. 1 கொடுக்குறேன். The result is 9. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். Enter value 1 and enter the value 4. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து 4 கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஆப்ஷன் 1 2 3 தான். 4 வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் என்ன காமிக்குது ஒன்லி என்டர் 1 2 3. ஸோ இந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம கடைசி வர டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வாய்ட் மெயின் கொடுக்குறேன். அடுத்து int iன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். என்னோட clr கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரில் i is equal to 1, i less than or equal to 10, i plus plus இது கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம் சீரீஸ் ஆஃப் டேட்டாஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 1ம் எண்டு பாயிண்ட் 10ம் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இது பெட்வீன்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கோ இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். இதுக்காக தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை கம்பைல் பண்ணுறேன். என்னோட வேல்யூ வந்து காமிக்குது. த வேல்யூ இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த என்னோட வேல்யூ 1லேருந்து 10க்குள்ளே உள்ள எல்லா வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் லூப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லூப். ஸோ இது வந்து வைல் லூப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கெட்டர் ஃபைல் கொடுக்குறேன். அடுத்து வைட் மெயினில் வந்து என்னோட மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்ததும்
என்னோட வேரியபிள் இன்டிஜர் I வந்து பிரிண்ட் பண்ணுறோம். CLR SEன்ற ஒரு clear skin ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். whileல வந்து I greater than equal to 10 count coutல வந்து the value is அப்படின்னு கொடுத்து என்னோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் NDLன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். இந்த NDL என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் இன் கேரக்டர்ஸ், அதாவது நியூ லைன் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த NDL வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ I++ இது இன்க்ரிமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். I I+1 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் I++ அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ இதில் getch கொடுத்து என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம ஐயோட வேல்யூவை டிக்ளேர் பண்ணனால என்னோட ஆன்சர் வந்து காமிக்கல. ஸோ என்னோட I வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட வேல்யூ இஸ் 1 2 3 10 வரைக்கும் எனக்கு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து while ஸ்டேட்மெண்ட். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது do while ஸ்டேட்மெண்ட். ஸோ do while வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் கண்ட்ரோல் செக்கிங். ஸோ இதில் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் I is equal to 1ன்றதை டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணதும் இந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். இதுக்கடுத்து என்னோட வேல்யூவை ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் whileல வந்து என்னோட கண்டிஷன் இப்போ தான் செக் பண்ணும் I greater than equal to 10 அப்படின்னு. என்னோட வேல்யூ 10 காட்டிலும் பெருசாக இருக்கா சிறுசாக இருக்குன்றத கடைசி தான் வந்து செக் பண்ணோம். இதனால தான் இதை எக்ஸிட் செக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கடுத்து getch கொடுக்குறோம். என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ என்னோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் என்னோட do while ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் டேட்டாவை கொண்டு வரதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு பின்னாடி வர ப்ரோக்ராம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.